ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் திருநாவுக்கரசு, வயது 45. இவர் IBDS என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரும் திருச்சியைச் சேர்ந்த 45 வயதான நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த 40 வயதான தியாகராஜன் ஆகியோரும் தாவேக்க எம்எல்ஏக்களை இழுக்க பேரம் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக்க எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின்படி சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு உள்ளிட்ட 8 பேரை கைது செய்துள்ளனர். தொடர் விசாரணையில் தாவேக்க ஆட்சி கவிழ்ப்பு பின்னணியில் கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏவும் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரின் சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இருப்பது தெரியவந்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் வசூல் உள்ளிட்ட விவகாரங்களை செந்தில் பாலாஜி தலைமையிலான கரூர் கம்பெனி ஆட்கள்தான் கவனித்து வந்தனர். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 43 வயதான கார்த்திக் மற்றும் 45 வயதான ரமேஷ் ஆகியோர் இந்த கம்பெனியைச் சேர்ந்தவர்கள்தான். இவர்கள் செந்தில் பாலாஜியின் வலது கரங்கள். ரமேஷ் மற்றும் கார்த்திக் வாயிலாகவே சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் உள்ளிட்டோர் திருநாவுக்கரசை சந்தித்துள்ளனர் என போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்குதான் தாவேக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தரப்பு தெரிவித்தது. எப்படியாவது அக்கட்சி எம்எல்ஏக்கள் 10 பேரையாவது திமுக பக்கம் இழுக்க வேண்டும். சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்போது அவர்களை சபாநாயகருக்கு எதிராக ஓட்டளிக்க செய்ய வேண்டும். தாவேக்க எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை குறைத்து விஜய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதே இவர்களின் சதித்திட்டம். இதற்காக தாவேக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேச 180 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளனர். சில எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேரம் பேசும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில்தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை திருநாவுக்கரசு வாயிலாக திமுக பக்கம் இழுக்க முயற்சித்துள்ளனர். அவர் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்பதால், நீங்கள் திமுக பக்கம் வர வேண்டும், நாங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் போதும், சபாநாயகருக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும், இதற்காக உங்களுக்கு ஒரே தவணையில் 35 கோடி ரூபாய் தருகிறோம். இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் வாழ்நாளில் நினைத்துக்கூட பார்க்க முடியாது. தாவேக்க அரசு எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று தெரியாது. நல்ல வாய்ப்பை நழுவ விடாதீர் என இளையராஜாவை மூளைச்சலவை செய்துள்ளனர். அவர் உடன்படவில்லை என்பதால் வெளியில் சொல்லக்கூடாது என மிரட்டியதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் நரேஷ், ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய 3 பேரை ஜூலை 6ஆம் தேதி முதல் 5 நாட்கள் வரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எஸ். கார்த்திகேயன் முன் நேற்று மாலை விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவில் சில பிழைகள் உள்ளதாகவும் அவற்றை திருத்தி மீண்டும் மனு தாக்கல் செய்யும்படியும் போலீசாருக்கு அறிவுறுத்தினார். திருத்தப்பட்ட மனுவை போலீசார் இன்று தாக்கல் செய்வர் என தெரிகிறது.